விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி மோதகம் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, இதை கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிகட்டி நல்லா அந்த தண்ணி இல்லாமல் உணர்த்தி எடுத்துட்டு ஒரு கடாய் உள்ள போட்டு நல்லா பொன்னிறமாக கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் எந்த கப்பில் அரிசி இழந்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம பவுட்ரு பண்ண மாவை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் பவுட்ரு பண்ணக்கூடாது. ரவை பக்குவத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கு அப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா இதையும் நல்லா கலந்து விட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுறலாம். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததுமே நல்லா பிசைஞ்சு ஒன்று சேர்த்து அதை நம்ம மோதகம் வச்சிருக்கு பார்த்தீங்களா, அதில் வச்சு எடுத்து ஸ்டீமரில் வேக வைக்க போகிறோம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம். நான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமாக செஞ்சுருக்கேன். உருண்டையாகவும் செஞ்சுருக்கேன், பிடி கொழுக்கட்டை மாதிரியும் செஞ்சுருக்கேன், இந்த மாதிரி மோதகம் வச்சுலையும் செஞ்சுருக்கேன். இதை ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலுமே உங்களுக்கு திகட்டாது. அந்தளவுக்கு ருசியான ஒரு பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.